2 சம்பவங்கள் முதல்வர் விஜய ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அப்படின்னு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. கடந்த ஒரு வாரமா ஆலோசகர்கள் கிட்டயும் சரி, உயர் அதிகாரிகள் கிட்டயும் சரி, முதல்வர் விஜய் சிரிச்சு கூட பேசல. சீரியஸ் மூட்லயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிச்சப்போ, குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரைக்கும் பாலியல் தாக்குதல்கள் நடந்து வர்றத தடுக்கிறதுக்காக தான் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குனாரு முதல்வர் விஜய். குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்காகவும், குற்றவாளிகளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கும், அவர்களுக்கு விரைந்து தண்டனை பெற்று தருவதும் தான் இவர்களுக்கான முக்கியமான பணிகளே. ஆனா, சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை அமைச்சும் குற்றங்கள் குறையவே இல்ல. ஒரே நாள்ல 5 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறத அறிஞ்சு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு விஜய். இது தொடர்பா எதிர்க்கட்சிகளும் சோசியல் மீடியாக்களும் எழுப்புற கேள்விகள், காவல்துறைக்கான அமைச்சர் அப்படிங்கிற முறையிலேயாச்சும் முதல்வர் விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு வைக்கப்படுற எதிர்மறை விமர்சனங்கள் அவரை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே சட்டமன்றத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில எடுக்க காத்திருந்த எதிர்க்கட்சிகளுக்கு இந்த ஒரே நாள்ல நடந்த 5 பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாறி இருக்கு. சிங்கப்பெண்கள் படை என்பது வெறும் விளம்பரம் தானா? களத்துல அதோட செயல்பாடு என்ன அப்படிங்கிற சமூக வலைத்தளங்கள்ல நெட்டிசன்கள் எழுப்புற கேள்விகள் ரொம்பவே அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்வரோட சொந்த ஐடி விங் மற்றும் உளவுத்துறை கொடுத்த அந்த ரகசிய ரிப்போர்ட்ல இந்த விவகாரத்துல அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில, குறிப்பா பெண் வாக்காளர்கள் மத்தியில அதிருப்தி உருவாகுது அப்படிங்கிற அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் விஜய் இன்னும் கூடுதலான அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிஞ்சவங்க. இந்த நிலையில உள்துறையை கவனிக்கிற தன்னோட முதன்மை செயலாளர் செந்தில்குமார் கிட்ட விவாதித்த முதல்வர் விஜய், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது, இதை என்னால ஜீரணிக்கவே முடியல. சிங்க பெண்கள் படையை நம்ம ஆல்ரெடி உருவாக்கிட்டோம், அப்படி இருந்தும் இந்த குற்றங்கள் ஏன் தடுக்கப்படல, ஏன் இன்னும் குறையவே இல்லை, இங்க என்ன தப்பு நடக்குது அப்படின்னு சரமாரியா கேள்விகள் கேட்டிருக்காரு. மேலும் இதை விசாரிச்சு எனக்கு உண்மையான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு விஜய். இதை தொடர்ந்து உள்துறை செயலாளர் மணிவாசன், டிஜிபி மகேஷ்குமார் ஆகியோர்கிட்ட செந்தில்குமார் இதை பத்தி விசாரிச்சிருக்கிறாரு. முதல்வர் எழுப்பின எல்லா கேள்விகளையுமே 2 பேர்கிட்டயுமே பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர்கள் நடைமுறையில இருக்கிற எல்லா சிக்கல்களையுமே விவரிக்க, இதையெல்லாம் எப்படி நான் சிஎம் கிட்ட சொல்ல முடியும், ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டா அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு செந்தில்குமார். சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையோட செயல்பாடுகள் குறித்து ரிப்போர்ட் எல்லாமே தயாராகி வருதுன்னு சொல்றாங்க உள்துறை வட்டாரம். போலீஸ் வட்டாரத்துல விசாரிச்சப்போ சிங்கப்பெண்கள் படைக்கு தேவையான நவீன வாகனங்கள், ரோந்து உபகரணங்கள் மற்றும் போதிய பெண் காவலர்கள் இன்னுமே முழுமையா ஒதுக்கப்படல. பேரளவுல மட்டும்தான் இந்த படை இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு. போதிய நிதி ஒதுக்கீடு எதுவுமே இல்லை அப்படிங்கிற குமுறல் அதிகாரிகள் தரப்புல இருந்து இருக்குது. இந்த நடைமுறை சிக்கல்களை மூடி மறைக்காம அப்படியே அறிக்கையாக தயாரிச்சு முதல்வரோட மேசைக்கு அனுப்ப சொல்லி டிஜிபி தரப்பு ஆலோசித்து வராங்களாம். இதனால உள்துறை செயலாளருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு பனிப்போரே ஓடிட்டு இருக்கு. அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் விஜய கவலை அடைய வச்சிருக்கிற நிலையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டு வர மின் தடைகளும் அதையொட்டி மக்கள் படுற அவஸ்தைகளும் விஜயோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதுவும் அவரை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு. மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமாரை போன்ல கால் பண்ணி மின்துறையில என்னதான் நடக்குது, கடந்த 5 வருஷமாய் வராத இந்த ஒரு மின்தடை இந்த ஒரு மாசத்துல மட்டும் எப்படி வருது, அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த துறையை உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சேன், ஆனா ரிசல்ட் சரியே இல்லை, என்னாச்சு உங்களுக்கு? எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனா பாலிடிக்ஸ்ல சம்மந்தம் இல்லாத மக்கள் கிட்ட இருந்து வர குற்றச்சாட்டுகளை நான் அசால்ட்டா டீல் பண்ண முடியாது. இந்த மின்தடை பிரச்சனையை சீரியஸா பாருங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு தன்னோட கோவத்தை காட்டியிருக்கிறாரு முதல்வர் விஜய். போன்ல பேசியதோடு விஜய் நிறுத்தல அப்படின்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரத்தினர். மின்சாரத்துறை அமைச்சரோட நெருங்கிய வட்டாரத்தை அழைத்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள மின்தடை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வரல அப்படின்னா துறை மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கராரான எச்சரிக்கையையும் முதல்வர் தரப்புல இருந்து பறந்திருக்கு. கோடை காலமே முடிஞ்சிருச்சு. இந்த நிலையிலையும் இந்த மின் தடை ஏற்படுவதன் பின்னணியில ஏதாச்சும் நிர்வாக குளறுபடிகள் அல்லது உள்நோக்கம் கொண்ட ஏதாவது சதி இருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் ரகசிய விசாரணையை நடத்துறதுக்கு உளவுத்துறைக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 2 சம்பவங்களும் முதல்வர் விஜயை சங்கடப்படுத்தி வர்றதுனால அவர்கிட்ட இருந்து சிரிப்பு கூட தொலைஞ்சிருக்கு. அதனால ஆலோசகர்கள் கிட்டையும் உயர் அதிகாரிகள் கிட்டையும் கூட அவரால் இயல்பாக இருக்க முடியல அப்படிங்கிற தகவல்கள் கோட்டை தரப்புல இருந்து கிடைச்சிருக்கு.
அதிகாரிகள் மத்தியிலயும், அமைச்சர்கள் மத்தியிலயும் விஜயோட இந்த சீரியஸ்னஸ தான் சீரியஸாவே பார்த்துட்டு இருக்காங்க. Subscribe to One India and never miss an update.